சென்னையின் புறநகர் பகுதிகளில் இரவில் சாலையோரம் நிற்கக்கூடிய லாரிகளின் ஓட்டுநர்களிடம் சிறார் கும்பல் ஒன்று வழிபறியில் ஈடுபட்டு வருகிறது. பணம் கொடுக்க மறுத்தால் அரிவாள் வெட்டு வரை துணியக்கூடிய அந்த கும்பல் பிடிபடுமா? சென்னை புறநகர் பகுதிகளில் லாரிகளை நிறுத்தி ஓய்வெடுக்கும் லாரி ஓட்டுநர்களுக்கு பாதுகாப்பில்லை என்று புகார் பரவலாக எழுந்துள்ளது. லாரிகளில் படுத்து ஓய்வெடுக்கும் ஓட்டுநர்களை பணம், செல்போன் கேட்டு அரிவாள் கத்தியால் தாக்கும் சிறார் கும்பல் சிக்குமா? சென்னையில் இருந்து திருப்பதி செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் அம்பத்தூர் கள்ளிக்குப்பம் பகுதியில் சுங்கச்சாவடி அமைந்துள்ளது. சரக்கு லாரி ஓட்டுநர்கள் இரவு நேரங்களில் பெரும்பாலும் இந்த சுங்கச்சாவடி அருகே லாரிகளை நிறுத்திவிட்டு ஓய்வெடுப்பது வழக்கம். சனிக்கிழமை இரவு 10 மணி அளவில் தூத்துக்குடியைச் சேர்ந்த 57 வயதான கோமதி நாயகம், கடலூரைச் சேர்ந்த 37 வயதான முருகன், கிருஷ்ணகிரியைச் சேர்ந்த 35 வயதான கார்த்தி ஆகிய 3 ஓட்டுநர்களும் தங்கள் லாரியை சுங்கச்சாவடி அருகே ஓரமாக நிறுத்திவிட்டு அதிலேயே ஓய்வு எடுத்துக் கொண்டிருந்தனர். அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த 3 சிறுவர்கள் லாரியில் ஏறி பட்டாக்கத்தியை காட்டி பணம் கேட்டு மிரட்டி உள்ளனர். ஓட்டுநர்கள் பணம் கொடுக்க மறுத்ததால் லாரியின் கண்ணாடியை உடைத்துள்ளனர். அத்தோடு நிற்காமல் மேலும் ஆத்திரமடைந்த சிறுவர்கள் 3 பேரும் கத்தியால் தலை, கை உள்ளிட்ட இடங்களில் சரமாரியாக தாக்கி வெட்டி உள்ளனர். பின்னர் அவர்களிடமிருந்து 3 செல்போன்கள், 19,000 ரூபாய் ரொக்கப்பணம் ஆகியவற்றை பறித்துக் கொண்டு தப்பினர். படுகாயமடைந்த லாரி ஓட்டுநர்கள் சென்னை காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் கொடுத்தனர். அம்பத்தூர் போலீசார் கோமதி நாயகம், முருகன், கார்த்திக் மூவரையும் மீட்டு கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சாலையோரம் லாரிகளை நிறுத்தி ஓய்வெடுப்பதற்கு கூட பாதுகாப்பில்லை எனவும் போலீசார் ரோந்து பணியை தீவிரப்படுத்த வேண்டும் எனவும் ஓட்டுநர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். டயர்டாக இருக்குன்னு தான் சொல்லிட்டு ஒரு டயர் தட்டி பார்க்குறோம். டோல்கேட்டில் தான் வந்து நிறுத்த முடியும். பைபாஸில் வேறு எங்கேயும் நிறுத்த முடியாதுன்னு வச்சிங்களேன். இப்போ அம்பத்தூர் டோல்கேட்னா அம்பத்தூர் டோல்கேட் தான் எடுத்தோடனே சரி அவ்வளோ தொலைவு வருது, நம்ம வண்டியை கல்லுகளே ஏறிக்கான்னு சொல்லிட்டு ஓரம் கட்டி நிறுத்தி பார்க்குறோம். நாங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறோம், சரி கொஞ்சம் டயர்டாக இருக்குது, கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு படுத்துருப்போம். தூங்க கூட கிடையாது, ஒரு அசரிக்கை தான், அவ்வளோதான். அதுக்குள்ளே மேலே ஏறி செல்லு கேட்குறது இல்லை மொபைல் கேட்டு கிடைக்கலன்னா உடனே விட்டு. நேற்று பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி டிரைவருக்கு தான் கொஞ்சம் அசரிக்கையாக இருக்குன்னு டோல்கேட்டில் தான் நிறுத்திருந்துருக்காங்க. நிறுத்திட்டு ஒன்றுமே பண்ணல. அவங்க சரி அசரிக்கையாக இருக்குன்னு பார்த்துக்கிறாங்க. ஏறின உடனே மொபைல் கேட்டுருக்காங்க. ஸ்கூட்டியில் 2 பசங்க வந்திருக்கானுங்க. ஏறின உடனே மொபைல் கேட்டுருக்காங்க. இவங்க எதுவுமே பதில் சொல்ல. ஏன்னா மொபைல் எதுக்கு கேட்குறீங்க, நீங்கள் யார் அப்படின்னு கேட்ட உடனே மொபைல் கொடுறானா என்னடா ஓவரா பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு உடனே தலையில் ஒரு வெட்டு, கை, கால் மொத்தம் 3-4 வெட்டி வெட்டிட்டாங்க. நைட்டு வந்துட்டு ஒரு 9:50 இருக்கும். நான் வந்துட்டு உக்காந்துட்டு இருந்தேன் வண்டியில். காசு கேட்டாங்க, 30 ரூபா காசு கொடுங்க, வண்டிக்கு பெட்ரோல் போடணும் அப்படின்னு காசு கேட்டாங்க. சரி காசு ஜோப்லேருந்து எடுக்கிற வேலைக்கு 2 சைடு கிரில் லாக் பண்ணிகிட்டு இருந்தேன். லாக் பண்ணிட்டு இருந்தேன். முன்னாடி கண்ணாடி வந்துட்டு உடச்சி உள்ளே தூந்து வயிற்றுக்கு போட்டாங்க. வயிற்றுக்கு போடும்போது கையை தகலும் போது வந்துட்டு கை மேலே வெட்டு போட்டாங்க. வெட்டு போட்டு நான் கீழே இறங்கி தப்பிச்சு வந்துட்டேன். இல்லை முகமூடி எல்லாம் போடலைங்கண்ணா, சும்மா நார்மலாக தான் இருந்தாங்க. சின்ன பசங்க தான், ஏன்னா ஒரு 16-17 வயசு தான் ஆகும் அவங்களுக்கு. ஸ்கூட்டியில் வந்தாங்க. புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து அப்பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமரா மூலம் லாரி ஓட்டுநர்களை தாக்கி வழிப்பறியில் ஈடுபட்ட சிறார் கும்பலை தேடி வருகின்றனர்.